செல்லத்தாயி, ஏ செல்லத்தாயி. இந்தா வரேங்க. என்னங்க கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? என்ன கையில முட்டையோட வந்திருக்கீங்க? ஆமா செல்லத்தாயி, நாட்டுக்கோழி முட்டை பத்துக்க. இந்தா நல்லா அவிச்சு சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. ஆ சரிங்க. முட்டை நல்ல பெரிய முட்டையா இருக்கே. நாட்டுக்கோழி முட்டையில இவ்வளவு பெரிய முட்டைலாம் வருமா? ஆமா செல்லத்தாயி, ஒரு முட்டை 20 ரூபா பத்துக்க. என்னது 20 ரூபாயா? அதான் நல்ல பெருசா இருக்கு போல. என்ன ஒரே காப்பி தூள் வடையா அடிக்குது? ஆமா செல்லத்தாயி, எனக்கும் ஒரே காப்பி தூள் வாடையா அப்பத்துல இருந்து அடிச்சுட்டே இருக்கு பத்துக்க. ஒருவேளை நீ காலையில போட்ட காப்பி மனம் என்ன அடிக்குதோ? அதெல்லாம் வாசம் வராதுங்க. எனக்கு என்னமோ இந்த முட்டையில தான் வாசம் வர்ற மாதிரி இருக்கு. என்ன செல்லத்தாயி, முட்டையில எப்படி காப்பி தூள் வாடை வரும்? ஏங்க முட்டையில தாங்க காப்பி தூள் வாடை வருது? உண்மையாவா சொல்ற செல்லத்தாயி? ஆமாங்க, இது பிராய்லர் கோழி முட்டைங்க. காப்பி தூள் தடவை நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி ஏமாத்தி வித்துருக்காங்க. நீங்களும் லூஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன சொல்ற செல்லத்தாயி, இப்படி இல்லாம ஏமாத்துவாவே? உன் கூடயே 2 பேரும் சுத்துவாள், உன் கூட்டாளி. அந்த நெட்டையே ஒருத்தி இருப்பாள், அவ பேர் என்னது? ஆமா, இப்ப எதுக்கு அவளை பத்தி கேக்குற? இங்க முட்டையை ஏமாத்திட்டு வந்துவிட்டு வாய். ஏன் செல்லத்தாயி, அந்த நெட்டையா ஒருத்தி இருப்பாள்ல, அவள் வந்து சைடுல ஒரு ரோஸ் பூ வச்சுட்டு ஒரு பிள்ளை வருமே, அவள் இந்த மார்க்கெட்ல முட்டை வித்துட்டு இருந்தா பத்துக்க. அவளுவதான் முட்டை வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டு என்கிட்ட முட்டையை வித்தாளுவ. என்னது அவகிட்டயே போய் முட்டையை வாங்குனியே? அட பைத்தியம் பைத்தியம். ஏன் உனக்கு மண்டையில கொஞ்சமாச்சும் மூளை இருக்காயா? அறிவு கிட்ட ஜென்மம். அவளுகளே சரியான திருடிங்க. திருடி அவளுக்கு காப்பி தூள்ல முக்கிய முட்டையை வித்துருக்காளுங்க. உன் தலையில கொண்டு தப்பிட்டாளுவலா? நீ லூஸ் மாதிரி வாங்கிட்டு வந்தியோ? என்ன செல்லத்தாயி இப்படி சொல்றா? நான் சரி உனக்கு தெரிஞ்ச பிள்ளைல நல்ல முட்டையா இருக்குமென்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். யோ கிணத்து தவளை நல்லா திங்குறியே. ஒரு நேரம் போனை போட்டு என்ன கேட்டுக்கலாம்ல, முட்டை இவ்வளவு விட்டு வாங்கணுமா வேண்டாமான்ட்டு. நல்ல தட்டை வலிச்சு திங்க தெரியுது, ஒரு போன் பண்ண தெரியல. எப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறா? அவளுகளையே அந்த முட்டை வியாபாரிட்ட இருந்து முட்டை அவளையும் திருடி இருக்காங்க. திருடி அதை இன்னொரு 10 ரூபா லாபம் வச்சு வித்துருக்காளுங்க. நீ கிணத்து தவளை வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. வாங்கிட்டு முட்டை வாங்க வர ஆள் அல்ல உனக்கு. சரி, நம்மளுக்குனே வந்து சேர்றானுங்க. என்ன செல்லத்தாயி இப்படி திட்டுறா? ஆசையா நாட்டுக்கோழி முட்டை நீ நல்லா திம்பியன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, உனக்கு ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்காயா? இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிற. உன் மூஞ்ச பாக்க எனக்கு வெறுப்பா இருக்கு. மரியாதை பேர் இல்லைன்னு முட்டையை வளர்த்து மூஞ்ச வச்சு தப்பிடுவேன். சை, இப்படிதான்ப்பா பண்ணுவாளுவ. ஒரு ஆசையா ஒரு முட்டை வாங்கிட்டு வந்தது தப்பா? கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் தப்பு, வாங்கலனாலும் தப்பு. சை. ஐயோ, இங்க நின்று என்னென்ன வெறுப்பேத்தாத பத்துக்கு மரியாதையே பேரு. முட்டையை ஏமாந்து வாங்கிட்டு வந்தது இல்லாம இங்க வியாக்கானம் பேசுறான். வியாக்கானம் பேரு யா இல்லைன்னு முட்டையை மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன். சீ, இந்த பொம்பளையிலே இப்படிதான்ப்பா. இனிமேட்டு இவங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரக்கூடாது. அந்த ஆளை கடன் விடணும். வாங்கிட்டு வந்தோம்ல, நம்மளதான் சொல்லணும். சீ, எருமாட்டு பை எப்படி ஏமாந்துட்டு வந்திருக்கான் பாரு. 100 ரூபா சம்பாதிக்க அவன் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். இவன் என்னடா இப்படி ஈஸியா ஏமாந்துட்டு வரான். 50 ரூபா முட்டை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கான். சை, இந்த சின்ன பொண்ணு தொல்லை வர வர தாங்க முடியல. அவளை விடவே கூடாதுப்பா. அவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இப்படி ஒரே திருட்டுத்தனம் தான் பண்ணிட்டு தெரியறா. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துடலாம் போல இருக்கு. வெறுப்பா இருக்கு. சேர பிடிச்சவா நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்கா பாரு கோவாட்டிக்காரி. என்ன முடியுமா, தெருவுக்கு யாருமே வந்த மாதிரி இல்ல. ஆமா இழுவ, அப்பத்துல இருந்து நம்ம 2 பேரும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். வேற ஒரு ஆளும் வந்த மாதிரி இல்ல. எல்லாம் எங்க போனாவளோ தெரியலையே. இந்த செல்லத்தாய்க்கு கரெக்டா வந்துருவாளோ வெளியே. இன்னைக்கு இன்னும் வரலையே. வீட்டுல ஏதாவது வேலைக்குள்ள கிடந்திருக்குமா இருக்கும். சரி, நம்மளும் கொஞ்ச நேரம் இருப்போம். இருந்துட்டு யாரும் வரலன்னா வேற வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதுதான். ஏ முடியுமா, செல்லத்தாய்க்கா வந்துட்டாவ பாரு. ஆனா ஏன் ஒரு மாதிரி கோவமா இருந்த மாதிரி இருக்குன்னு தெரியலையே மூஞ்சி. என்னக்கோ ஒரு மாதிரி இருக்கியே? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? வீட்லலாம் எதுவும் பிரச்சனை இல்லடி. எல்லாம் இந்த சின்ன பொண்ணாலதான். ஒரே தலைவலி தான் நம்மளுக்கு அவளால. ஏன்கோ திரும்ப என்ன பண்ணா? ஆட போடி, அந்த முட்டை வியாபாரிட்ட இருந்து முட்டையெல்லாம் திருடுனல்ல, அது அவ்வளத்தையும் காப்பி தூளை பூசி நாட்டுக்கோழி முட்டைன்னு மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காடி. என்னக்கா சொல்றியே? அப்படியா பண்றா? எக்கா, அப்படி வித்தாலும் எல்லாரும் கண்டுபிடிக்காமையா இருப்பாவே. காப்பி தூள் வாடை தான் அடிக்கும்ல. கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிப்பாங்க. என் வீட்டுக்கார பேரு கோயா பையுளையா இருக்காரு. அவட்ட போய் 5 முட்டையை வாங்கிட்டு வந்திருக்காருடி. 100 ரூபாய்க்கு ஒரு முட்டை 20 ரூபாயா. அதுவும் காப்பித்தூள் பூசின முட்டை பத்துக்க. ஐயா அப்படியா? அன்னை எப்படி அவகிட்ட போய் ஏமாந்தாவே? அவருக்கு இதே தானே வேலையா போச்சு. கேட்டா உன் கூட்டாளி தானே, நான் அதனால தான் வாங்கிட்டு வந்தேங்காரு. 10 ரூபா முட்டையை கலர் பூசி 20 ரூபான்னு விற்காளுவ. என்னத்த பண்ணனே எனக்கு தெரியலப்பா. ஆமாக்கோ, அந்த சின்ன பொண்ணு ஓவரா தான் பண்ணிட்டு திரியறா. ஏன் முடியுமா, நீ கொஞ்சம் வாடி இந்த முட்டை வியாபாரி வீட்டுக்கு. அவர்கிட்ட போய் என்னன்னு பார்த்து பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ் ஸ்டேஷனாக்கா? சரிக்கா, போவோம்க்கா. நான் வரேன் பண்ணா. ஏ இழுவ, நீ வரியா இல்ல எப்படிடி? எக்கோ, போலீஸ் ஸ்டேஷன்ல போனா ஏதாவது பிரச்சனை வந்துடாதே. ஏதாவது பிரச்சனை எதுவும் வந்துடுச்சுன்னா என் வீட்டுக்காரன் என்ன வீட்டை விட்டு பத்திருவாங்கோ. ஏம்மா, ஒரு பிரச்சனையும் வராது. சும்மா கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுக்க போறோம்.
அதுவும் ஃபர்ஸ்ட் முட்டை வியாபாரி வீட்டுக்கு போய் கேட்போம். அவர் வர்றதா இருந்தா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். அப்படியா? அப்ப சரிக்கா போவோம். வாங்கடி போவோம். சரிக்கோ. இவெல்லாம் மனுஷியா இல்ல மிருகமானே தெரியல. அவ போறவி வரவி அவ்வளோ வரையும் ஏமாத்திட்டு தெரியறா. இந்த கூட அந்த ஒத்தரவசாவும் சேர்ந்துருக்கா பாரு. ரெண்டு பேரும் சேர்த்து தான் எழுதி கொடுக்கணும். ஆமாக்கோ, சின்ன பொண்ணு கூட சேர்ந்து வேற இவளும் அப்படிதான் ஆவா. எவ்வளவு அழகா சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு முட்டை கூடையை தூக்கிட்டு ஓடி இருக்காளுவ. எல்லாம் கூட்டுக்கிழவானிங்களா இருந்திருக்காளுவ. சே, இப்படி ஏமாந்துட்டு வந்து இப்படி மூளையில வச்சு ஒடுக்கிட்டாளுவளே. வெளியே சொன்னா கேவலம், இவ்வளவு கிட்ட போய் ஏமாந்துட்டு இப்படி புலம்ப விட்டாளுவளே. ஏ முட்டை வியாபாரினோ, என்னம்மா ஆள் ஆளு கிளம்பி வந்துடுறிய? நானே இங்க நிம்மதி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். சும்மா என்ன வெறுப்பேத்தனே வர்றீங்களோ? உங்க ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு இருக்கேன். போங்கம்மா மரியாதையா. என்னோ கோவப்படாது. என்னோ நாங்க சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆமா, அப்படி என்ன சொல்ல போறிய? சீக்கிரம் சொல்லிட்டு போங்க. என்ன உங்க முட்டை கூடி அந்த ஒத்தரவசா தானே திருடிட்டு ஓடுனா நான் பார்த்தேன். இந்த சின்ன பொண்ணு உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டா அவ முட்டை கூடியை தூக்கிட்டு ஓடுனா நான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்தேனோ. ஆமாண்ணே, உங்ககிட்ட திருடின முட்டையில எல்லாம் காபி தூளை தடவி நாட்டுக்கோழி முட்டைன்னு 20 ரூபாய்க்கு மார்க்கெட்ல வித்துட்டு திரியிறாளுவனோ. என்னம்மா சொல்றிய? அவளும் அப்படியே பண்ணிட்டு திரியிறாளுவ. ஆமாண்ணா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தோம். ஆமா, இனிமே என்ன சொல்லி என்ன ஆக போகுது? அதுக்கு இல்லனோ, வாங்கணும் நம்ம எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்னம்மா நீ? நான் போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா யாரு கம்ப்ளைண்ட் எடுப்பா? சாச்சிக்கு ஆள் வேணும்ல. முட்டை திருட்டுனது அவளுங்க தானே, நீ கரெக்டா வந்து சொல்லுவியம்மா? என்ன கவலையே படாதீங்க, அவளுக்கு கொஞ்சம் நெஞ்ச வேலையா பண்றாளுவே. நான் உங்களுக்கு சாட்சி சொல்ல வரேன். நாங்க 3 பேருமே வரோம்னா. என்னம்மா உண்மையே தான் சொல்றீங்களா? வேற போலீஸ் ஸ்டேஷன் போய் காலை வாரி விட்டுறாதீங்க. உங்க ஊர்ல ஒருத்தரே நம்ப முடியல. அந்த பொம்பளைங்க 2 பேருமே இவ்வளவு கேடியா இருக்கல்வல, அதனாலதாம்மா யாரையுமே நம்ப முடியல. என்ன அவளுங்க மாதிரிலாம் நாங்க கிடையாதுனோ. மார்க்கெட்ல என் வீட்டுக்கார் பேர்க்காரு, என் வீட்டுக்கார்ட்ட போய் 5 முட்டை ஏமாத்தி வித்திருக்காளுவனோ, நாட்டுக்கோழி முட்டைன்னு. இவளுக்கு என்னன்னா பண்றது? உங்ககிட்ட திருடி வெளியே வித்துட்டு திரிறாள்வனோ. சை, இவளுங்களா மனுஷங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மனசாச்சு இருக்கா? இப்படி திருட்டுத்தனம் பண்ணிட்டு திரியிறாளுவ. ஆமாண்ணே, அவளுக்கு ஒரே இதேதான் வேலை பார்த்துக்கிடுங்க. அங்க இங்கன்னு போய் திருட வேண்டியது, அப்புறம் எதையாவது ஒரு வினையை இழுக்க வேண்டியது. ஆமாண்ணே, அவளுக்கு இப்படியே தான் பண்ணுவாளுவ. நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம தலைக்கு மேல ஏறிடுவாளுவ. நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க பாத்துக்கிடுவாவ. சரிம்மா, நீங்க 3 வரை இப்படி சொல்றது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் உங்க 3 வரையும் என்னால முழுசா நம்ப முடியாதுமா. அங்க வந்து ஏதாச்சும் மாத்தி கீத்தி பேசுறாதீங்கம்மா. நான் ஏற்கனவே நொந்து போய் தான் இருக்கேன். என்ன கவலைப்படாது. என்ன நாங்க அங்க வந்து கரெக்டா தானே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வாங்க நம்ம எல்லாரும் போவோம். இவளுகளை இப்படியே விட்டுட்டே இருக்க முடியாதுன்னா திருந்துவாளுன்னு பார்த்தா திருந்தே மாட்டேங்காளுவ. திருட்டுத்தனம் அதிகமா தான் போகுது. முதல்ல இந்த சின்ன பொண்ணு தான் இப்படி சுத்திட்டு இருப்பா. இப்ப கூட ஒரு தொடுக்கு வந்திருக்கலாம். தொடுக்கு அந்த ஒத்தரோசா, அவளும் இவ கூட சேர்ந்து இப்படி கெட்டு தானே போறா. ஒருத்தையும் திருந்த வழி இல்ல. யாருமா? அது குள்ளமா ஒரு பிள்ளை இருந்தா அதுதானே, அந்த ஒத்தரோசா தானே? எப்பா பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா. உள்ள எவ்வளோ திருட்டுதானே பாத்தியா? நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், அப்படி திருடிட்டு போயிட்டாமா. நான் திரும்ப அவ வீட்டுக்குள்ளாம போய் கேட்டேன். அதுக்கு அந்த நிலை நிக்கிறா. அதுக்கு அந்த நெட்டச்சி எவ்வளோ பரவாயில்ல போல. என்ன நீ சொல்றிய? ஒத்தரோசா வீட்டுக்கு போனீங்களா? ஆமாமா, அவ வீட்டுக்கும் போனேன் பத்துக்க. அங்க போய் என் முட்டை கூடயே பாத்தியாமா? வேற யாராவது எடுத்துட்டு போனாவளான்னு தான் கேட்டேன். அதுக்கு அந்த பேச்சு பேசுறா. நீ எப்படி என் வீட்டுக்கு வரலாம்? என் வீட்டை விட்டு வெளியே போங்க, நானும் உன் முட்டை கூட திருடுனேங்க. என்ன வார்த்தை, என்னென்ன வார்த்தை எல்லாம் வச்சு பேசிச்சு தெரியுமா அந்த பிள்ளை? இப்போ பார்த்தா அவ தான் திருடி இருக்கா. அன்னைக்கு ஏதோ நல்லவா மாதிரியே பேசிட்டு திரிஞ்சா. என்ன அவளுக்கு 2 வரையும் நம்பாதியனோ. 2 வரும் சரியான திருட்டு கல்லிங்க. சீ, இவ்வளவு விடவே கூடாது. சரி வாங்க, நம்ம ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஹாய் கற்பகம், ஹாய் கண்ணன், ஹாய் தீபிகா, ஹாய் தேஜா, ஹாய் தனுஷ் குரு, ஹாய் கனிஷ்கா, ஹாய் சரவணன், ஹாய் சுதா, ஹாய் சந்திரா, ஹாய் கவிதா, ஹாய் மாலதி, ஹாய் ஆகாஷ், ஹாய் ஸ்ருத்விக், ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.